நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த பிளேஸ் ஊட்டியோ கொடைக்கானலோ கிடையாதுங்க. இது ஒரு ஆன்மீக ஸ்தலம். ஆமாங்க. இது திருமலை திருப்பதியில் அமைஞ்சிருக்கிற ஸ்ரீவாரி பாதுலு அப்படிங்கிற இடத்த நோக்கி போற வழி தாங்க இது. வெங்கடேஸ்வர சுவாமி திருப்பதியில் இந்த இடத்துல தான் கால் தடம் வச்சதா சொல்றாங்க. அதனால தான் இதற்கு ஸ்ரீவாரி பாதுலு அப்படிங்கிற பெயர் பெற்றதாகவும் சொல்றாங்க. திருமலைக்கு யாத்திரையா செல்லும் பக்தர்கள் ஸ்ரீவாரி பாதுலுவை தரிசித்து வணங்குவது வழக்கமா வச்சிருக்காங்க. ஸ்ரீவாரி பாதுலு திருமலையில் ஒரு முக்கியமான வழிபாட்டு தலமா கருதப்படுது. பக்தர்கள் இங்கு வந்து இறைவனை வழிபட்டு தங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றுகின்றனர். இங்க இருக்கிற பாதச்சுவடுகள் இயற்கையாகவே வெங்கடேச பெருமாள் சுவாமியால அமைஞ்சது அப்படின்னு நம்பப்படுது. மேலும் இந்த பாதம் குவாட்ஸ் எனப்படும் ஒரு வகை கல்லிலிருந்து உருவானவை என்று கூறப்படுது. ஸ்ரீவாரி பாடுலு நாராயணகிரி மலைத்தொடரின் உச்சியில அடர்ந்த வனப்பகுதியில் அமைஞ்சிருக்கு. திருமலை திருப்பதிக்கு செல்லும் பக்தர்கள் அலிப்பரி நடைபாதை செல்லும் போது இந்த ஸ்ரீவாரி பாடலுவை கடந்து தான் செல்றாங்க. இந்த இடம் திருமலை யாத்திரையில ஒரு முக்கிய பகுதியா பக்தர்கள் கருதுறாங்க. இந்த இடம் திருமலை பேருந்து நிலையத்திலிருந்து 4 அல்லது 6 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. சிலா தோரண பகுதியிலிருந்து சுமார் 300 படிக்கட்டுகள் ஏறி அடையக்கூடிய பகுதி அமைஞ்சிருக்கு. வருஷம் முழுவதும் காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை இந்த ஸ்ரீவாரி பாதுலு திறந்திருக்கும். நீங்க இந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது தூரத்துல இருக்கிற நாம வெகு நேரம் காத்திருந்து தரிசிக்கக்கூடிய திருப்பதி பெருமாளுடைய தங்க கோபுரம் இங்கிருந்து உங்களால பார்க்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.